ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு வெட்ரிஸ் டைரி. இன்றைக்கி வந்து 3வது நாள் கேரளா ட்ரிப்பில் வந்து நம்ம இருக்கோம். இந்த 3வது நாள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக வந்து கேரளா ட்ரிப்பில் வாகமான் ஹில்ஸில் வந்து ஃபுல்லாக எல்லா ஏரியாவும் ஃபஸ்ட் டே வந்து பார்த்தோம். ஸோ 2வது செகண்ட் டே அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ அங்கேயே வந்து இன்னும் போட்டிங் போனது, அப்புறம் ஹில்ஸ்லேருந்து இறங்கக்குள்ளே கொச்சி வந்து ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் போயிட்டு அப்படியே லூலு மால்லாம் வந்து பார்த்துருந்தோம். இப்போ ஃபைனலாக 3வது டே தேர்ட் டே நைட்லாம் ட்ராவல் பண்ணி ரூமில் ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ இப்போ காலையிலேயே நாங்கள் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம். மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆகுது. போயிட்டுருக்கிற இடம் குருவாயூர். ஸோ குருவாயூர் தான் நாங்கள் வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். குருவாயூர் கோயிலுக்காக வந்திருக்கோம். ஸோ இங்கே வரணும் அப்படின்னு நிறையா ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் வந்து கோயிலுக்கு காலையில் 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து வேஷ்டியில் தான் வந்து கோயிலுக்குள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்க. மற்றபடி எந்த உடைகளுமே வந்து அலோடு கிடையாது. நீங்கள் பேண்ட்டில் வந்தாலும் சரி, இல்லை ஷார்ட்ஸில் வந்தாலும் சரி, எதுலேயுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நாங்கள் இங்கேயே வந்து வேஷ்டிலாம் வாங்கி கட்டிட்டு தான் வந்து காலையில் போயிட்டுருக்கோம். ஸோ கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் வரோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் எடுக்க முடியாது. ஸோ ஓவரால் வந்து வெளியில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து வீடியோ பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். இந்த குருவாயூரப்பா வந்து கிருஷ்ணர், குழந்தை கிருஷ்ணர். கேரளா சாரி இது எல்லாரும் கேமரா இதுக்கப்புறம் இடல் விடுவாங்கன்னு தெரியல. ஸோ குருவாயூர் அப்பாவோட தரிசனத்தை வந்து நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ அதெல்லாம் வீடியோ பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர்லேயே வந்து கேமரா மொபைல் எல்லாமே வந்து அங்கே ரூமில் வந்து லாக் பண்ணிடுறாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது. ஃபைனலாக வந்து கிருஷ்ணர், குருவாயூரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் பழனி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அவர் எடுக்கிறது எடுக்கும். வணக்கம் நண்பர்களே, நம்மளோட கேரளா ட்ரிப்பை முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி வழியாக பழனி வந்து போயிட்டு இருந்தோம். ஸோ அன்எக்ஸ்பெக்டடு ஒரு பிளேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு வந்திருக்காங்க. அது எந்த இடம் இப்போ வந்து நாங்கள் போய் பார்க்க போகிறதுனா, இந்த மாசாணி அம்மன், ஆனைமலையில் இருக்கிற மாசாணி அம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கோயில் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. எங்கள் அம்மா அடிக்கடி வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, இந்த மாசாணி அம்மன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களால வர முடியல. ஸோ அது வந்து இப்போ எனக்கு வந்து அந்த ஒரு அனுபவம் வந்து கிடைக்க போகுது. இப்போ கோயிலுக்கு உள்ளே தான் வழியில் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான கடை அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டு அது என்னென்னங்கிறத இங்கே உள்ளவங்கள்டையும் டீட்டெயிலில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கோயிலோட வளாகம் வந்து இதுதான். இதே ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா இந்த அங்கே இருக்காங்க அம்மனோட சன்னதி, மாசாணி அம்மன். ஸோ இப்போ இந்த க்யூவில் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிளகாய் அரைத்தல் வழிபாடுன்னு ஒன்று இருக்கான். அதான் பில்லி சூனியம் யாருக்காவது வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மிளகாய் இங்கேயே வாங்கி அதை வந்து அரைக்கணுமா. அப்படி அரைச்சா அவங்களுக்கு வந்து அந்த யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து போய்டும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வீடியோ எடுக்கக்கூடாது, நம்மளோட அப்புறம் கடவுள் வழிபாடை வந்து கவலைப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். ஓகே. ஸோ மாசாணி அம்மனை பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். கூடவே வந்து அந்த ஃபோட்டோ, அப்புறம் வந்து இது கொடுக்குறாங்க. அது வந்து எல்லாமே நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும். அருகாலில் வந்து மாட்டுறது, அந்த மாசாணி அம்மனோட உருவம் தகுடு மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மாட்டி
வச்சா ஒரு நன்மை நடக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைப்படி நானும் வாங்கிட்டு போகிறேன். கூடவே ஒரு பிரசாதமும் வாங்கியாச்சு. சரி, நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா இந்த அதில் என்னென்னலாம் வந்து வழிபாடு பண்ணணுங்கிறது தெரிஞ்சுட்டு வாங்க. எங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு தெரியாது. சும்மா வந்ததுக்கு அம்மனை மட்டும் பார்த்துட்டு கிளம்ப போகிறோம். சார் நண்பர்களே, பட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. ஃபைனலாக ரொம்ப நேரமாக நான் வீடியோஸில் சொல்லிட்டு இருந்தது தான் பழனி போகிறோன்ட்டு பழனி வந்துட்டோம். பழனியில் போயிட்டு பழனி ஆண்டவரை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. டைம் ரொம்ப ஆகிடுச்சு. ஸோ கடைசியாக ஒரு தரிசனம் அரச உடையில் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுக்க முடியல. ரொம்ப வேகமாக நாங்கள் உடையந்து போயிட்டு ஸ்டெப்ஸில் ஏறி உள்ளே போனதுனால வீடியோஸில் எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் இல்லை கேமரா வந்து அலோடு கிடையாது. ஸோ அதனால் இருந்தாலும் கொஞ்சம் மறைச்சி எடுத்துகிட்டு போய் ஓரளவுக்கு சும்மா மேலே வெளியில் இருக்கிறது மட்டும் நான் இது பண்ணியிருக்கேன், ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் நிறையா பழனியில் வந்து நம்ம பார்க்கணுன்னா நீங்கள் நேரடியாக தான் வந்து பார்க்கலாம், வீடியோஸில் வந்து பார்க்க முடியாது. இந்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சிச்சின்னு தான் நினைக்கிறேன். இதோட முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் கிளம்ப போகிறோம். போயிட்டு கிளம்பிட்டு ஒரு வீட்டுக்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரிப்பு போகல. ஸோ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் வீடியோ வந்து கண்டினியூஸாக நம்ம சேனலில் இருந்து பாருங்கள். சேனலில் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி விளாக்ஸ் நிறையா வரும். ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லாவும் வந்து இருக்கும். ஓகே, பாய்.